திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் ஏற்பட்ட காதல் விவகாரத்தில் தாய் மற்றும் மகள் இருவரும் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பல்லடம் அருகே உள்ள பச்சாபாளையம் பகுதியில் பழனிசாமி என்பவர் தனது மனைவி தனலட்சுமி மற்றும் மகள் பூவரசியுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். பழனிசாமியும் தனலட்சுமியும் பனியன் தொழிலாளர்களாக வேலை செய்து வருகின்றனர். இவர்களது மகள் பூவரசி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அப்பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலை பழனிசாமி வழக்கம் போல வேலைக்கு சென்றுள்ளார். வீட்டில் தனலட்சுமியும் அவரது மகள் பூவரசியும் மட்டும் இருந்துள்ளனர். அப்போது வீட்டிற்கு மர்ம நபர் ஒருவர் திடீரென புகுந்துள்ளார். அவர் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து தனலட்சுமி மற்றும் பூவரசி ஆகிய இருவரையும் சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த வெட்டுக்காயமடைந்த தாய் மற்றும் மகள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது இருவரும் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் சம்பவத்திற்கு பிறகு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற நபரை அப்பகுதி பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். பின்னர் பல்லடம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையிலான போலீசார் கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். உயிரிழந்த தாய் மற்றும் மகளின் உடல்களை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு போலீசாரிடம் சம்பவம் தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார். இதையடுத்து பொதுமக்களால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த நபரிடம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த அக்ஷய் என்பது தெரிய வந்தது. மேலும் பூவரசியும் அக்ஷயும் கடந்த 5 ஆண்டுகளாக இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி வந்ததாகவும் நாளடைவில் இருவருக்கும் காதல் ஏற்பட்டதாகவும் போலீஸ் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் பூவரசி தொடர்ந்து தனது தாய் வீட்டிலேயே தங்கியிருந்து வேலைக்கு சென்று வந்ததாக தெரிகிறது. பூவரசியின் தாயார் தனலட்சுமிக்கு மகளுக்கும் அக்ஷய்க்கும் இடையேயான இன்ஸ்டாகிராம் காதல் மற்றும் திருமணம் தொடர்பான தகவல் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு தனலட்சுமி எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இனிமேல் அக்ஷயுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என மகள் பூவரசியை கண்டித்ததாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அக்ஷய் பலமுறை பூவரசியை தொடர்பு கொண்டு பேச முயன்றதாகவும் ஆனால் பூவரசி அவரை தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அக்ஷய் இன்று காலை பூவரசியின் வீட்டிற்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த அரிவாளால் பூவரசி மற்றும் அவரது தாயார் தனலட்சுமி ஆகிய இருவரையும் வெட்டி கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அக்ஷயை கைது செய்த பல்லடம் போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் அரிவாளையும் போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டிற்குள் புகுந்து தாய் மற்றும் மகளை காதலனே அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பச்சாபாளையம் மற்றும் பல்லடம் சுற்று வட்டார பகுதிகளில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி தொடர்பான விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து கோணங்களிலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.